யோகம்னா என்ன? ஒருத்தரோட ஜாதகத்துல இவர் கோடீஸ்வரர் ஆகிற யோகம் இருக்கு அப்படின்னா அது என்ன மாதிரி யோகம் இருந்தா அவர் கோடீஸ்வரர் ஆகலாம்? அப்போ யோகம் என்பது இணைவு. அப்ப இணைவுனா என்ன சார் இணைவு? இப்போ ஒரே கட்டத்துல இருக்கதான் இணைவா அப்படின்னா இதுக்கு பல்வேறு புள்ளிகள் இருக்கு. ஒரு ஜாதகத்துல குறிப்பிட்டு எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் சரிங்க, பிச்சை எடுக்கிற ஜாதகமா இருந்தாலும் சரி, கோடீஸ்வரன் ஜாதகமா இருந்தாலும் சரி, எவன் ஜாதகமா இருந்தாலும் ஒரு 15-20 யோகம் கண்டிப்பா. அப்ப சிவம் அப்படின்னா ஜாதகத்துல சூரியன்னா சிவன் சொல்லுவாங்க. ராஜ் அப்படின்னா ராஜ கிரகம். அப்ப சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா அது சிவராஜ யோகம் சொல்லுவாங்க. அது சிவராஜ யோகம்னா 2 பேரும் சேர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். முக்கியமான கிரகங்களோட ராகு கேதுகள் சேரும் பொழுது இந்த விபரீத ராஜயோகம் சொல்றாங்க. ராஜயோகத்துக்கு 1000 காரணம் வச்சிருக்காங்க. அப்ப என்னன்னா சில கிரகங்களோட இணையும் பொழுது இந்த அமைப்புகள் வருது. கூட்டு மரண யோகம்னு ஒரு யோகம். ஏன்னா ஜாயிண்டான கூட்டமா செத்து போயிருவாங்க. இப்போ இந்த கரூர்ல ஒரு 40 பேர் இறந்தாங்க இல்லைங்களா, அவங்களுடைய ஜாதகம் எல்லாத்துலயுமே கூட்டு மரண யோகம். குலநாச யோகம்னு ஒண்ணு இருக்கு. குலம் நாசமா போறதுக்கான ஒரு யோகம் இருக்கு. அந்த ஜாதத்துல அந்த அமைப்பு இருந்தா குலநாசம். அது யோகம்னா அதிர்ஷ்டம் இல்ல, அது ஜாயிண்ட். ரெட்ரோ பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இருப்பவர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேரில் அனைவருக்கும் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நான் உங்ககிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். இப்போ ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துலையுமே சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த யோகம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க சார். இந்த ஜாதகக்கார் பார்த்தீங்கன்னா ஒரு விபரீத ராஜ யோகம் இருக்கு, அது நீசபங்க ராஜ யோகம் இருக்கு, அந்த மாதிரி யோகங்கள் நிறைய சொல்றாங்க. யோகம்னா என்ன? ஒருத்தரோட ஜாதகத்துல இவர் கோடீஸ்வரர் ஆகிற யோகம் இருக்கு அப்படின்னா அது என்ன மாதிரி யோகம் இருந்தா அவர் கோடீஸ்வரர் ஆகலாம்? அதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யோகம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஜோதிடத்துல 4800 யோகங்கள் இருக்கு. 4800? ஆமாம். இந்த அப்படிங்கிற ரோட்ல இறங்கி போய் பிச்சை எடுக்கிற ஜாதகத்தை வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட ஒரு 20 யோகம் இருக்கு ஜாதகத்துல. அதனால யோகம் அப்படிங்கிறது ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதோட நீங்க புரிஞ்சுக்க வேணாம். யோகம்ன்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. நிறைய பேர் வார்த்தைகள் புரியாம, ஜோசிக்காரங்களுமே புரியாம அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதை வெளிப்படுத்துறாங்க. யோகம்னு உடனே அது யோகம்னா ஒரு ஃபார்ச்சூன்ற மாதிரி வார்த்தையை புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா 2 பேர் 2 நாளா யோகமாவே சுத்துறாங்க, என்ன தெரியலன்னு வாங்கி. அதனால 2 பேரும் சேர்ந்து சுத்துறாங்கன்னு அர்த்தம். ஆமா, 2 பேரும் தனித்தனியா இருந்தாங்க, ராசி ஆயிட்டாங்க, 2 பேரும் யோகமாவே சுத்துறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால 2 பேரும் ஜாயிண்ட் ஆயிட்டாங்க. அப்ப கன்ஜெக்ட்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல. சமஸ்கிருதத்துல யோகம், தமிழ்ல இணைவு. அப்படின்னா 2 கிரகங்களோ 2க்கு மேற்பட்ட கிரகங்களோ ஏதோ ஒரு வகையில இணைஞ்சிருக்கு. அந்த கிரக இணைவு தான் யோகம். அவ்வளவுதான். இணைவுன்ற வார்த்தையை சமஸ்கிருதத்துல யோகம். அப்ப 4000 யோகத்துல சந்திராதி யோகம் அப்படிங்கிறதுல 1300 யோகங்கள் சந்திராதி சூரியாதி யோகங்கள் அப்படிங்கிறது. அதாவது சூரியனை மட்டும் வைத்து புரிந்து கொள்வது, அடுத்து சந்திரனை மட்டும் வைத்து புரிந்து கொள்வதில் 1300 யோகம் இருக்கு. அப்புறம் பஞ்சமகா புருஷ யோகம் சொல்லி தனித்தனி கிரகங்களுக்கும் ஒவ்வொரு யோகங்கள் போகுது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு கிரகங்களுடைய காம்பினேஷன்லயும் அந்த சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க. அப்ப பேர்லயே பாக்குறீங்கன்னா சிவன் ஒண்ணு இருக்கு, ராஜன் ஒண்ணு இருக்கு. அப்ப பெரிய யோகமா தான் இருக்குன்னு உங்களுக்கு தோணும். அப்ப சிவம் அப்படின்னா ஜாதகத்துல சூரியன்னா சிவன் சொல்லுவாங்க. ராஜ் அப்படின்னா ராஜ கிரகம்ங்கிறது குரு. அப்ப சூரியனும் குருவும் சேர்ந்துருக்குது அப்படின்னா அது சிவராஜ யோகம் சொல்லுவாங்க. அது சிவராஜ யோகம்னா 2 பேரும் சேர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க 2 பேத்துக்கு பேர் அது. அவங்க 2 பேரும் சேர்ந்திருக்கிறதுனால அந்த பேர் ராஜயோகம்ன்றதுலாம் கிடையாது. ராஜயோகம் அப்படிங்கிறது பெரிய கிரகங்கள் அல்லது மாசான கிரகங்கள் அப்படிங்கிறத ராஜயோகம் சொல்றாங்க. இதுல ராஜ கிரகங்கள் 2 பார்ட்டா பிரியுது. சந்திரன் சூரியன் ஒரு ராஜ கிரகங்கள், மீதி 5 கிரகங்கள் ஒரு ராஜ கிரகங்கள். அந்த 5 கிரகத்திலே சுக்கிரன் குரு இன்னும் கொஞ்சம் ராஜ கிரகங்கள்ன்ற மாதிரி பிரியுது. இந்த கிரகங்கள் சேரும் பொழுது வரக்கூடிய இணைவுகளை இப்போ கஜகேசரி யோகம் சொல்றாங்க. கஜகேசரி அப்படிங்கிறது குரு சந்திரன் இணைவு. சந்திர மங்கள யோகம். அப்ப சந்திரனும் மங்களனும் சேர்ந்து சந்திர மங்கள யோகம். குரு மங்கள யோகம். இது நீசபங்க யோகம்னா நீசமான கிரகம் அமர்ந்த ராசியினுடைய அதிபதி உச்சமாயிட்டாங்கன்னா நீசம் பங்கம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீசபங்க யோகம், அதான் நீசபங்க ராஜயோகம். அப்ப என்னன்னா ஒரு கிரகம் நீசம் ஆயிடுச்சு, அப்ப அது ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாங்க ஜோசிக்காரங்க. அப்ப நீசமான கிரகமே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராசி அதிபதி எங்கேயாச்சுமே உச்சமாயிருப்பாரு. அப்ப அந்த நீசமும் பங்கமாகி அதுவே ராஜயோகமா மாறிடுச்சு அப்படின்றது சொல்லுவாங்க. இதெல்லாம் யோகம்ன்றது அதிர்ஷ்டம் கிடையாது, நீங்க சரியா புரிஞ்சுது. அப்ப ஒரு ஜாதகத்துல குறிப்பிட்டு எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் சரிங்க, பிச்சை எடுக்கிற ஜாதகமா இருந்தாலும் சரி, கோடீஸ்வரன் ஜாதகமா இருந்தாலும் சரி, எவன் ஜாதகமா இருந்தாலும் ஒரு 15-20 யோகம் கண்டிப்பா இருக்கும். எல்லா ஜாதகத்திலும் இருக்கும் கண்டிப்பா, கம்பல்சரி. நீங்க நான் சும்மா சொல்றீங்க, நீங்க இந்த அஸ்ட்ரோவிஷன் அது மாதிரி எல்லாம் கூகுள்ல நிறைய ஃப்ரீ ஜாதக கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இருக்கு. அதில் நீங்கள் கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு ரேண்டமா உங்களுக்கு என்ன தேதி என்ன நேரம் தோணுதோ எதையாச்சும் ஒன்று போட்டு இன்புட் கொடுத்து அது இது எடுத்தீங்க, டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதில் எடுத்த உடனே ராஜயோக இருப்புகள்னு போட்டு ஒரு 5 ராஜயோகங்களுடைய பேர் போட்டு இது ஏன் இந்த பேர் வந்துச்சு, உங்க ஜாதகத்தில் இந்த அமைப்பு என்ன இருக்குது, இதுக்கான என்ன பேர், இதுக்கான பலன் என்னன்னு சொல்லி பேசிக்காக எழுதியிருப்பாங்க. அப்போ நீங்கள் உங்க ஜாதகங்கள்ல ஏன் ஜாதகங்கள்ல உங்களுக்கு எவனாச்சும் ஒருத்தன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஜாதகம் எடுத்து போட்டாலும் வரும்,
பிச்சை எடுக்கிற ஜாதகத்தை போட்டாலும் வரும், ஜெயிலில் இருக்காம பார்த்தீங்கன்னா எவன் ஜாதகத்தை போட்டாலும் ஒரு 15 ராஜயோகங்கள் இருக்கு. அப்போ யோகம் என்பது இணைவு. அப்போ இணைவுனா என்ன சார் இணைவு? இப்போ ஒரே கட்டத்தில் இருக்கிறதான் இணைவா அப்படின்னா வந்து இதுக்கு பல்வேறு புள்ளிகள் இருக்கு, குறிப்பிட்ட ஆங்கிள். இப்போ வந்து ஒரு 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 இது வைக்கிறோம், இந்தந்த ஆங்கிள் இருக்கிறது வந்து ஜாயிண்ட் ஆகும். ஒரு டிஸ் அலைன் பண்றோம், இந்த ஆங்கிள் வச்சா அது மாதிரி என்னன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட டிசைன்ல அல்லது ஒவ்வொரு ராசியிலும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளை வந்து இணைவா எடுத்துக்குது. அப்ப இது வந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி ஆரம்பிச்சு சைனீஸ், வெஸ்டர்ன், ஜாப்பனீஸ், உலகத்துல இருக்கக்கூடிய எந்த அஸ்ட்ராலஜிலையும் காமன் தான். எல்லா புள்ளியும் காமன் தான். அப்ப இதனால ட்ரெயின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல, ட்ரெயின். அப்ப இங்கிலீஷ்ல ட்ரெயின் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி ட்ரெயின்ங்கிறது நம்ம ஊர்ல திரிகோணம்னு சொல்றாங்க. அப்ப கோணம்னு சொல்றாங்க. ஒரு 1வது ராசியும் 5வது ராசியும் 9வது ராசியும் கோணம். அப்போ ஒரு கிரகம் உள்ள ராசியிலிருந்து 1, 5, 9 எந்த கிரகம் இணைந்திருந்தாலும் அது கோண யோகம்னு சொல்றாங்க. இப்போ அது கோணத்துல போய் யோகமா இருக்கு. அது 2 ஜாயிண்டா இருக்கு, கோணத்துல கூடிய ராசியோட ஜாயிண்டா இருக்கு. அடுத்து செக்ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்க, செமி செக்ஸ்டைல், ஆப்போசிஷன், கன்ஜெக்ஷன், ஸ்கொயர்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல வந்து கேந்திரம், கோணம், அபோக்லிபம், பணபரம், உபஜயஸ்தானம்னு சொல்லி சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல, 9வது இடம், 3வது இடம், 11வது இடம், 7வது இடம், 4வது இடம், 1ஆம் கேந்திரம், 4ஆம் கேந்திரம், 7ஆம் கேந்திரம், 10ஆம் கேந்திரம் சொல்லுவாங்க. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு கிரகம் அமர்ந்த ராசியிலிருந்து 4, 7, 10வது ராசிகளோட இருக்கக்கூடிய கிரகத்தோட இது கேந்திர இணைவு பெறுகிறது. 5, 7, 9ஓட இது கோண இணைவு பெறுகிறது. அப்ப இணைவை போது யோகம்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி புள்ளிகள்ல ஒரு கட்டத்துல இல்லாம ஒரு ராசியில ஒரு கிரகம் இருக்கு, அந்த கிரகமும் ஒரு குறிப்பிட்ட ராசியில இருக்கக்கூடிய கிரகமும் இணைஞ்சா அது வந்து இந்த 2 கிரகங்களுடைய யோகத்தை பேர் சொல்றாங்க. இப்ப யோகம் அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல, கூட்டு மரண யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. ஆமா, கூட்டு மரண யோகம். ஏன்னா ஜாயிண்டான கூட்டமா செத்து போயிருவாங்க. இப்போ இந்த கரூர்ல ஒரு 40 பேர் இறந்தாங்க இல்லைங்களா, அவங்களுடைய ஜாதம் எல்லாத்துலயுமே கூட்டு மரண யோகம் இருக்கும். அப்ப எப்படி சார் அத்தனை பேரும் போய் சேர்ந்தாங்களா அப்படின்னா, அத்தனை லட்சம் பேர் 41 பேர் தானே செத்தான், மீதி ஆளுக்குலாம் அது இல்ல. எவ்வளவு போராட்டம் வெளியே வந்துட்டாங்கல்ல. அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா கூட்டு மரண யோகம்னு சில ஜாதகத்துல இருக்கும். அவங்க கூட்டமா தான் செத்து போவாங்க. அப்ப அது யோகம் தான் சொல்றாங்க. குலநாச யோகம்னு ஒண்ணு இருக்கு, குலம் நாசமா போறதுக்கான ஒரு யோகம் அது. அந்த ஜாதத்துல அந்த அமைப்பு இருந்தா குலநாசம். அது வந்து யோகம்னா அதிர்ஷ்டம் இல்ல, அது ஜாயிண்ட். ஆமா, அப்படிலாம் ஒண்ணு இல்லை. அதான் சொல்றேன், விபரீத ராஜயோகம். விபரீதமா திடீர்னு ஒரு ராஜயோகம் வந்துடும். இது வந்து முக்கியமான கிரகங்களோட நம்ம சாதாரணமா ராகு கேதுகள் சேரும் பொழுது இந்த விபரீத ராஜயோகம் சொல்றாங்க. லக்னத்துக்கு கேந்திரத்திலயோ கோணத்திலயோ சில கிரகங்கள் இருக்கும்போது இந்த ராஜயோகத்துக்கு 1000 காரணம் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப என்னன்னா சில கிரகங்களோட இணையும் பொழுது இந்த அமைப்புகள் வருது. இதுல இன்னொரு விஷயம், இப்ப நம்ம ஜாதகத்துல சூரியன் பார்க்கலாம், புதன் பார்க்கலாம், சந்திரன் பார்க்கலாம், செவ்வாய் பார்க்கலாம், பூமியை விட்டு பார்க்கவே முடியாது. காரணம் என்ன, பூமி மையத்துல இருக்குது. இருந்தாலும் லக்னம் என்பது பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. இப்ப பகல் இரவு ஏன் வருதுன்னா பூமி தன்னைத்தானே சுத்துது. அப்ப பூமி தன்னைத்தானே சுத்தும் பொழுது இவன் எந்த இடத்தில் இருக்கும்போது கிழக்கு வானம் எங்க எந்த ராசியில இருந்துச்சுன்னு சொல்றதா லக்னம். அப்ப பூமியினுடைய தற்சுழற்சி ஸ்டேட்டஸ் தான் லக்னம். அப்ப லக்னத்துல இருந்து இந்த புள்ளி எத்தனாவது இருக்கு, அப்ப லக்னத்துல இருந்து சந்திரன் எங்க இருக்கு, லக்னத்துல இருந்து சூரியன் எங்க இருக்கு, லக்னத்துல இருந்து குரு எங்க இருக்குன்ற காம்பினேஷன்லையும் 9ல இருக்கா, 8ல இருக்கா, 7ல இருக்கா, 4ல இருக்கான்றது சில யோகங்கள் இருக்கு. அப்ப எல்லாமே வந்து எந்த பொசிஷன்ல 2 ஜாயிண்ட் ஆயிருக்கு, அது என்ன மாதிரி ஜாயிண்ட்ல இருக்கு, இந்த ஜாயிண்ட்னுடைய பலன் அப்படிங்கறத வச்சு சொல்றாங்க. இது வந்து யோகம்ங்கிறது வந்து இதுதானே தவிர இது வந்து நீங்க அதிர்ஷ்டமாகவோ, யோகங்கிறது வந்து இணைவு மட்டும்தான். அதான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப இந்த இதுல 200க்கும் மேற்பட்டது இருக்கு அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இது நல்லது கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு, கண்டிப்பா தீமை கொடுக்கக்கூடியதாகவும். 4800 யோகம் இருக்கு, 4800 யோகம் இருக்கு. அப்ப இதுல என்ன பிரச்சனைனா, இப்ப 4800 இப்ப ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, உங்க ஜாதகத்தை ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, அது 4800 யோகத்தையும் உங்க ஜாதகத்துல ரெண்டிங் பண்ணி இருக்கு இல்லைன்றத சொல்லும் இல்லைங்களா. நான் எப்படி சொல்லுவேன், சாதாரண அதை எப்படி 4800 யோகத்தை 1ல இருந்து கணிக்க முடியுமா? அப்போ ஃபர்ஸ்ட் இது இல்ல, 2 இது இல்ல, 3 இருக்கு, 4 இல்லன்னு 4800 யோகத்தை யாருனாலும் கணிக்க முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னவோ எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. அப்ப இதெல்லாம் வந்து இருந்தா அப்ப தெரிஞ்சிடும், பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அப்ப 4800 யோகமும் யாரும் கணிப்பதும் இல்லை, நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது. 4800 யோகத்தை யாரும் மனப்பாடம் பண்றதும் கிடையாது. இது புத்தகங்கள்ல இருக்கு. ஆனா எல்லா யோகங்களும் எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ரேண்டமா சில யோகங்கள், ரேண்டமா சில இணைவுகள் சில விஷயங்களை செய்யுதுன்றதை நாங்க புரிஞ்சுருக்கோம். உதாரணத்துக்கு சிவராஜ யோகம்னு சொன்னேன். யாருக்கெல்லாம் சிவராஜ யோகம் இருக்கோ அவங்க வீட்டுல ஃபுல்லா ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவாங்க. ஓகே, ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுடைய ஜாதகங்கள் அவங்க அப்பா பையன் ஜாதகத்துல யாரு ஜாதகத்தை வாங்கி பார்த்தாலும் சூரியனும் குருவும் ஒன்றாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சூரியனுக்கு 1.5 குரு இருக்கும். அப்படி இருந்தா அவங்க வீட்டுல ஹார்ட் அட்டாக் வரும். இல்லைன்னா ஜாண்டிஸ்ல யாராச்சும் இறந்துருவாங்க. அப்ப இது யோகமா இதுல கெட்டதான்னு கேட்டா நான் கெட்டதுதான். சரிங்களா? அப்ப சனியும் செவ்வாயும் சேர்ந்தா கால் அடிப்படும். மணின்னு யாருக்கெல்லாம் பேர் இருக்கும், சுப்பிரமணியன் யாருக்கெல்லாம் பேர் இருக்கும், முருகேசன் யாருக்கு பேர் இருக்கும், ஐயப்பன் யாருக்கு பேர் இருக்கும், அவங்க வீட்டுல யாருக்காச்சும் கால் எலும்புகள் உடையும். அப்ப இது என்னன்னா சனி செவ்வாய் சேர்ந்திருக்கிறது. சனி ராகு சேர்ந்திருந்தா வேலுன்னு பேருங்க. அப்ப வேலுங்கிறது அப்ப ஆயுதமுடைய பேர், வேலாயுதம்.
ஆக்சுவலா அந்த பேர் வைக்கிறது கூட அந்த மாதிரியான ஒரு அது ஜாதக அமைப்பு, பாத்தெல்லாம் வைக்க மாட்டாங்க, அது இயற்கையாவே வந்துரும். அதான் அந்த ஜாதக அமைப்பு இருந்தா மட்டும்தான் அந்த பேரும் வரும். அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அப்ப வேலுன்னு ஒருத்தருக்கு பேர் இருக்கு, இல்லைன்னா தண்டபாணின்னு பேர் இருக்கு, சாரங்கபாணின்னு பேர் இருக்கு, வேலாயுதம் பேர் இருக்கு, சக்தி வேலு, வடிவேலு, வேலுங்கிற பேர் எங்கேயாச்சும் ஜாயின் ஆகுதுன்னா அவங்களுடைய எல்லாருக்குமே பல்லு உடைஞ்சு பல்லு கிளிக் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா பல்லு செட்டு பல்லு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா பல்லு 4 பல்லு உடஞ்சு கீழே கிடக்கும் இல்லைங்களா. இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவங்க வீட்டுல எல்லாத்துக்கும் தைராய்டு பிரச்சனை வரும். அப்ப இது வந்து சனி ராகு இணைவு. அப்ப சண்டால யோகம் சொல்லுவாங்க, குரு சண்டால யோகம் சொல்லுவாங்க, சனி சண்டால யோகம் சொல்லுவாங்க. இது அந்த யோகம் தான். ஆனா வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சுங்களா, சூரியனும் சனியும் சேர்ந்துச்சுன்னா அடிக்கடி வேலையை மாத்திட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. அப்ப வந்து இது மாதிரி நிறைய காம்பினேஷன்ல பிரச்சனைகளாவே இருக்கு. குரு சந்திரன் சேர்ந்துச்சுன்னா கஜகேசரி யோகம்னு சொல்றாங்க. குருவுக்கு கேந்திரத்துல சந்திரன் உட்காந்தா இப்படி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் அப்பாவுடைய அன்பு இல்லாம அம்மாவுடைய அன்பு மட்டும் வச்சுக்கிட்டு தாத்தா பாட்டி வீட்டுல ஹாஸ்டல்ல வளரக்கூடிய எல்லா ஜாத்தையும் எடுத்து வந்தீங்கன்னா குருவுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில சந்திரன் இணைஞ்சிருக்கும். நிறைய பேர் ஒபிசிட்டியா இருப்பாங்கல்ல, தாழ்வு மனப்பான்மையில் இருப்பாங்க, ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி, அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கவங்களுடைய எல்லா ஜாதத்திலையும் குருச்சந்திரன் நினைவு இருக்கும். கஜகேசரி யோகம், கஜகேசரி யோகம்னா 4 யானைகள் 4 சிங்கத்துக்கு நடுவே யானை போல இருப்பான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒண்ணும் கிடையாது, பாவம் பயந்துட்டு உட்காந்துருப்பான் பையன். அப்ப இந்த யோகங்கள் என்பது இன்னும் நிறைய யோகங்கள் பேசிட்டே போலாம். அப்ப ஜோதிடம் என்பது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு ஜாதத்தை என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா மொத்தம் 3 ஸ்டெப் தான். ஒண்ணு வந்து உங்கள் ஜாதகத்தினுடைய விதி பயன் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது எப்படின்னா ஒரு கிரகம் எப்படி பிளேஸ் ஆயிருக்குன்றத வச்சு டிசைட் பண்றது. அது வந்து லக்னத்துல இருந்து எண்ணலாம், டைரக்டா பலத்தை எடுக்கலாம், ஏதோ பல நிர்ணயம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது வந்து உங்களோட விதியை சொல்லிடும். ரெண்டாவது வந்து யோகம்னு சொல்லப்படக்கூடிய இணைவுகள். இந்த இணைவுகள் என்ன செய்யணும், உங்களை பத்தி உங்களை சுத்தி இருக்கவங்களை பத்தி விளக்கங்களை கொடுக்கும். அடுத்து இருக்கிறது தாஜிகம். இது வந்து தசா புத்தியோ கோச்சாரத்தையோ வச்சு இனிமேலோ நடக்கிறது, இதுக்கு முன்னாடி நடந்தது எப்ப நடக்கும்ன்ற அந்த காலத்தை ஃபிக்ஸ், இந்த ஈவெண்ட் ஃபிக்ஸ். இந்த 3 சேர்ந்ததான் ஜோசியம். அப்ப மெயினா வந்து ஃபர்ஸ்ட் பிளானட்டரி பொசிஷன், அப்புறம் பிளானட்டரி கன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் டிரான்சிட் பிளானட். இந்த 3ஐயும் கோர் பண்ணி தான் நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றோம் எல்லா ஜோசிக்காரங்களும். அப்ப என்னன்னா யோகம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஜாதகத்துல ஒரு 2 நீங்களும் நானும் ஜோசியர்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மெயினா பேசும்பொழுது நம்ம 2 பேர் பரிமாறிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய என்னவா இருக்கும்னா கிரக இணைவுகளை பற்றியா தான் இருக்கும். ஏன்னா கிரக இணைவுகள் நம்மளுக்கு நிறைய தகவல்களை கொடுக்கும். ஒரு ஜாதத்துல 2 பேர் பேசிட்டு இருக்கோம், சார் அந்த ஜாதத்துல என்ன கிரகங்கள் ஜாயிண்ட் ஆயிருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பேன் நான். ஏன்னா அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு புதிய தன்மையை, ஒரு கலர் மிக்ஸ் பண்ற மாதிரி வச்சுங்களேன். 2 பெயிண்ட் இருக்குது, அந்த 2 பெயிண்ட் மிக்ஸ் ஆனா புது கலர் வரும் இல்லைங்களா. உங்களுடைய ஜாதகத்துல என்ன மேக்ஸிமம் மிக்ஸ் ஆயிருக்கு, அதனுடைய புது தன்மை என்ன, யூனிக்னஸ் என்னன்னு பாக்குறதுக்கு கிரக இணைவுகள் தான். கிரக ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய விதி டோட்டலா ஃபிக்ஸ் பண்ணிடும், அது உங்களுக்கு புரியாது. சுத்தி இருக்கக்கூடிய டிசைன் தான் நீங்க, சமூகம் தான் நீங்க, உங்களுடைய சொசைட்டி என்ன, உங்களை சுத்தி இருக்கவங்க யாரு அப்படிலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிரக இணைவுகள் யோகம்ன்றது பயன்படும். எனவே இந்த யோகத்தை படம் பார்த்து தான் சொல்றாங்க. ஆனா நம்ம ஜோசிக்காரங்க எப்படி சொல்லியிருக்காங்க, யோகம்ன்றது அதிர்ஷ்டம், ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்ச்சூன் கிடையாது. அப்போ ஒரு ஜாதத்துல ஃபார்ச்சூன் வரணும்னா அதுக்கு யோகத்தை நீங்க பார்க்க தேவையில்லை. ஏதாச்சும் ஒரு ஜாதத்துல ஒரு 4-5 கிரகங்கள் வக்ரமோ, 2 கிரகம் வக்ரம் இருந்தா கூட போதும், 2 கிரகங்கள் பரிவர்த்தனையோ, 2 கிரகங்கள் சந்தியில இருந்தா கண்டிப்பா ஒரு யோகத்தை கொடுக்கும். கண்டிப்பா. அதனால வந்து நீங்க வந்து இந்த யோகம்ங்கிறது அது தர கண்டிப்பா அந்த யோகம் அப்படின்னா என்ன விஷயம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவே இதை பாக்குறவங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புறேன். நீங்க கொடுத்த அந்த நேரத்துக்கும் இருக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.